வேணும் பைராக்கு இன்னைக்கு? கீஸ் வேணுமோ? ஜோதிச்சு கொண்டு நிற்குது பைரா. அம்மா கீஸ் செய்வாண்டோ? அக்காக்கு இன்றைக்கு பள்ளிக்கூடமாக போச்சு. அக்கா வந்த பிறகு கீஸ் செய்வோமா நாங்கள்? அக்கா வந்த பிறகு கீஸ் செய்வோமா? இப்போ நாங்கள் கீஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கிலோ மா, 100 cl க்ரீம் ப்ரஷ், 1 கிலோ கீரை, 400 கிராம் இல்லை 600 கிராம் மொச்சரெல்லா, 100 கிராம் பட்டர், 500 மில்லி லிட்டர் பாலும் தண்ணியும் கலக்கி வச்சுருக்கிறேன். 4 தேக்கரண்டி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஒரு சீஸ் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தேவையான அளவு போடலாம். நான் இப்போ நாங்கள் மா குழைக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பை போட போகிறேன். உப்பை போட பட்டரையும் போட போகிறேன். இதை நல்லா குழைக்கும். சரி, நான் குழைச்சிட்டேன் பாருங்க. இதெல்லாம் குழைச்சிட்டேன், பட்டர் எல்லாம் போட்டு இப்படி குழைச்சிட்டேன். இனி தண்ணி ஊற்றி குழைக்கும். அந்த பாலும் தண்ணியை மிக்ஸ் பண்ணல. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குழையுங்க. குழைச்சி முடிஞ்சது. இவ்வளவு பாலும் மிச்சம். ஒரே போல் தான் 2ஆ பிரித்து வச்சுருக்காங்க மம்மி. நல்லா குழைக்கிறதுக்காண்டி இதை போட்டுட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து இதை அப்படியே அந்த பக்கம் போட்டுருவோம். நல்லா பெட்டியான தட்டு தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். நீங்கள் ரவுண்டான தட்டும் எடுக்கலாம், வேறு தட்டும் எடுக்கலாம். இதை நாங்கள் இப்படி இழுத்து விடணும். மேலே மேலே இதண்டாக இருக்கிறதுக்காண்டி இழுத்து விடணும். இப்படி இழுத்து விட்டா சரி. இப்படி இதண்டுட்டு பினாரையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு பினாருக்கு பிரட்டணும். பிரட்டி போட்டுதான் குழைக்கிறேன். கொஞ்சம் சீஸை போடுறோம். ஏன்னா இதுன்றதுக்காண்டி தண்ணிகளை இருக்கும். இந்த இதில் ஃப்ரிட்ஜுக்கு வச்சபடியா, இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன கான்சன்ட்ரேட்டருக்கு வச்சபடியா. கையால் ஏகிலே போடுங்க. அதுவும் கையில் பட வேண்டிய அதுக்காண்டி தான் இப்படி போடுறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரை வேண்டி செய்கிறேன்டாலும் செய்யலாம். அப்படி செய்து அது நல்லது தான் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் ஜப்னாவில் இருந்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக கீரை வேண்டி செய்யலாம். ஆமாம். எங்களுக்கு கிடைச்சது இது. நான் சிவகார்த்திகேயன் சொல்ல மாதிரி நமக்கெல்லாம் கிடைச்ச இந்த சாம்பார். இதே பேருந்து க்ரீம் ப்ரஷையும் மேலே போடணும். தூவி விடுங்க. தூவ முடியாது, பட் தூவி விடுங்க. நீங்கள் வெட்டி போட்டும் போடலாம். நாங்கள் இப்படி போடுறோம். இது மோசரில்லை, எல்லாம் உண்டு தான். எல்லாம் சீஸ் தான். பாலில் இருந்தால் வருது.
இது சேசம் மேலே போடலாம். இது கிட்டத்தட்ட இது Lasagna. லசான் மாதிரி தான். பாத்தீங்களா, நீங்க சொல்லாமலே எனக்கு எப்படி இன்னும் இந்த டெலிபதி ஒர்க் ஆகுதுன்னு. இது என்னண்டா இதுக்கு நாங்கள் இந்த கீரை போடுறோம், மிரக்கறியல் போடலாம். நீங்கள் மிரக்கறியலும் போட்டு செய்யலாம் நல்ல வடிவம். இல்லை இப்போதைக்கு இப்படியே செய்யுங்க. இது இல்லை நீங்கள் செய்யலாம் சொல்கிறேன். ஆமாம், எல்லாம் பார்த்து செய்கிறத எங்கே செய்து கொண்டே நாங்கள் இல்லை தானே. இது 180 பாக செல்சியஸில் 35-40 நிமிஷம் போட நான் கூட நேரம் விட்டுருக்கிறேன்னு பார்த்து நான் குத்தி பார்த்து தான் எடுப்பேன். இது இப்படி சொல்லும்போது சைக்கோ மாதிரி இருக்கும். குத்தி பார்த்து போட்டு தான் எடுப்பேன். 2 பக்கம் இதண்டவன் 2 பக்கம் சரி ராக்கியாச்சு. இனி எடுத்து போட்டு சாப்பிட வெட்டி போட்டு ஆற வச்சு சாப்பிட வேண்டியது. இதுக்கு சில பேர் ரச்சியும் போட்டு செய்வினம், மிரக்கறியும் போட்டு செய்வினம், முட்டையும் போட்டு செய்வினம். முட்டையும் போட்டு செய்யலாம். உன்னையும் எடுக்கலாம் தான்டா. உன்னையும் முட்டையும் போட்டு செய்வினம், எல்லாம் போட்டு செய்வினம் இதுக்குள்ள. அப்படி செய்துட்டா சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் சீஸ் சாப்பிட்றீங்களோ இல்லை இல்லை. இங்கே இருக்கிறவே சீஸ் கூட சாப்பிட்றவே. ஒரு சேஞ்சுக்காண்டி நாங்கள் எங்களோட கண்டுகளை காட்டுறோம். இது ஸ்ட்ராபெரி கண்டு. எங்களோட இப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னே வச்ச கண்டு. ஒரு கண்டு தான் பண்ணி வச்சு அதை படர்ற கொடி தானே படர்றது. குளிர்காலத்தில் வாடும், ஆனால் உயிராக நிற்கும். பேர்ந்து வெயில் காலம் வந்தோடனே கொஞ்சம் துளிக்க ஆரம்பிச்சு, இப்போ துளிக்க ஆரம்பிச்சிட்டுது. இது பொம்புவாஸ் கண்டு. அதுவும் அப்படித்தான். இது வாங்கி 1 வருஷம்தான் இது வச்சு வளர்ந்துட்டுருக்குது. இது அவக்கடா கண்டு. இது 2 வருஷத்துக்கு கூட நிற்குது. வாடும் பேர்ந்து திருப்பி வரும், வாடும் திருப்பி வரும். இப்படி எங்கள் மரத்தில் மரம் வச்சுருக்கிறோம் பழக்கண்டுகள். அதில் வாங்க காட்டுறேன். இது குங்கத்து கண்டு. குங்கத்துண்டு தோடம்பழத்தின் ஒரு இது அந்த ஒரு சின்ன ரகம். இது செரி மரம், எங்களோட செரி மரம் கண்டு. இது பூ பூத்து இருக்குது, இனி காய்க்கும். இது புருண் மரம். இதுக்கும் பூ பூத்து இருக்குது. பூ இருக்குது பாருங்க, அதில் பூ இருக்குது. உங்களுக்கு தெரியாத அது கொட்டுண்டுட்டுது, பூண்ட இதழெல்லாம் கொட்டுண்டுட்டுது. இனி காய்க்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.